இந்த வருடம் இளம் வயதினர் ஆட்சி பீடத்தை அலங்கரிப்பார். அவர் கலைத்துறையை சேர்ந்தவராக இருப்பார். இவருடைய பலம், வலிமை இந்தியாவில் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் கட்டாயமாக இருக்கும். கான்பிடண்டா இருக்கு, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வதந்தி அவரை எந்த விதத்திலும் பாதிக்காது. இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே மிக மிக நேர்மையாக இருப்பார். இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். நம்ம சட்டசபைக்குள்ளேயே அதிகமான பெண்கள் வரும். யாரோ பின்புலத்தில் இருந்துதான் இவரை இயக்குகிறார்கள் என்பதும் இதுல புரியும். அதிக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்து மதத்தில் இருந்து வேறு மதத்துக்கு சென்றவர் ஒரு ஆட்சி பொறுப்பை முடிவு செய்வார். இந்த சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் சில கட்சிகள் காணாமல் போகும். பலவிதமான தலைவர்களுக்குள்ள, பெரிய தலைவர்களுக்குள்ள சில சண்டைகள் உண்டாகும். மதுபான கடைகள் மூடப்படும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இதுக்கு முன்னாடியே நீங்க விஜய் பத்தின ஒரு விஷயம் பேசுனீங்க. இப்போ என்னன்னா, விஜய் அவர்கள் மேல எந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை பத்தி இப்போ பேசி அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். இதுக்கு அப்புறமும் அவருக்கு எப்படி சார் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இந்த ஒரு அரசியல் இதுல, அது நம்ம பார்க்கணும்ல சார். அது நீங்க ஜாதக ரீதியாக அது கணிச்சு வச்சிருக்கீங்களா? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே இந்த வருடம் 2026 இளம் வயதினர் ஆட்சி பீடத்தை அலங்கரிப்பார்ன்றது தான் வார்த்தை. இதில் அவர் கலைத்துறையை சேர்ந்தவராக இருப்பார்ன்றது இன்னொன்று ஒரு வார்த்தை. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது யார் என்பது மக்களுக்கே தெரியும். அவர் ஆட்சி பீடத்தை அலங்கரிக்கிறாரோ இல்லையோ, ஆட்சி பீடத்தை முடிவு செய்பவர் அவராக இருக்கும். ஆட்சி பீடத்தை முடிவு செய்பவர் அவராக தான் இருக்கும். தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி. அதில் சந்தேகமே கிடையாது. பொதுவாக நான் உங்ககிட்ட சொன்னது போல், நான் எந்த கட்சியையும் சாராதவன். பொதுவாக ஜோதிடம் என்ன கருத்து சொல்கிறதுன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஒன்று. ஆக இவருடைய பலம், வலிமை இந்தியாவில் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் கட்டாயமாக இருக்கும். இப்போ நடுவில் வந்த வதந்தி, இந்த வதந்தி அவரை எந்த விதத்திலும் பாதிக்காது. விஜய் எந்த ஒரு இடத்துலயும் இம்பாக்ட் பண்ணாது, பாதிக்காது. அவர் பாட்டுக்கு அவருடைய ஸ்டைல்ல போய்கிட்டே இருப்பாருன்றீங்க. காரணம், அவருக்கு எதிரே இருப்பவர்கள் எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இதைவிட மோசமானவர்கள்ன்றது மக்களுக்கு தெரியும். சார், இப்போ நான் உங்ககிட்ட பொலிட்டிக்கலா கேட்கல, நீங்க ஜாதகத்துல இதை எப்படி கணிச்சு வச்சிருக்கீங்கன்னு தான் நான் என்னோட கேட்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல விஜய் அவர்களும் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க பத்தினும் நமக்கு அது வேண்டாம். ஜாதக ரீதியா விஜய் அவர்களோட பொசிஷன் என்ன, அவருக்கு எந்த அளவுக்குல இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட கேள்வி. அதாவது இது தனிப்பட்ட விஜயுடைய ஜாதகமோ மற்றவர்களுடைய ஜாதகமோ வச்சு சொல்லவே கூடாது. முதல்ல எப்படின்னா, அவருடைய ஜாதகமும் பிறந்த நேரமும் இப்பொழுது பேசுகிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர் பிறந்தார்னு யாருக்கு தெரியும்? அவங்க வீட்டு ஆட்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு நிமிஷம் முன்னே இருக்கலாம், பின்ன இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பொதுவாக தமிழ்நாடு ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு. அதில் லக்னம் என்பது தனுசு. தனுசுக்கான சின்னம் எதுனா கோவில்.
தமிழ்நாட்டோட சின்னம் என்ன? கோவில். கோவில். அப்போது தனுசை கணக்கு பண்ணி தான் நம்ம மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, இந்த கிரகங்களுக்கு சாதகமானவர் யார் ம். என்று பார்க்கும்போது கட்டாயமாக கலைத்துறையை சேர்ந்தவர், நடு வயதினர், அது இளம் வயதினர், ம். அதாவது இருக்கிறதுலையே இளம் வயதினர், அப்படி தான் எடுத்துக்கணும். இளம் வயதினர் ஆட்சி பீடத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். பார்க்குற மக்கள்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க சார் இதை. நான் இது என்னுடைய கணக்கு. இன்னொன்று, தனுசுனாலே எய்யப்படும் அம்புன்னு பேர். ம். யாரோ பின்புலத்தில் இருந்து தான் இவரை இவரை இயக்குகிறார்கள் என்பதும் இதில் புரியுது. அதனால ஜோதிடத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. இதுதான் சமாச்சாரம். ரெண்டாவது, 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் தனுசுக்கு. தனுசை தான் வச்சுக்கணுமா லக்னமா? அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது பிரகாரம் பார்த்தா இந்த நடுவில் வந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் தனுசுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். புரியுதா? அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அதிக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்து மதத்தில் இருந்து வேறு மதத்துக்கு சென்றவர் ஒரு ஆட்சி பொறுப்பை முடிவு செய்வார்னு இருக்கு. இப்போ இந்த காரணிகள் எல்லாம் பார்த்தா தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது ஏப்ரல் மே நமக்கு எலெக்ஷன் இதுவாகிடும், ஓட்டு போட்டுருவோம். இப்போ ரிசல்ட் நமக்கு ஜூனில் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூனில் குருவோட மாற்றம் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போது அது எந்த அளவுக்கு இதோட இம்பேக்ட் ஏதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருமா? அந்த மாற்றத்தை கணக்கில் வச்சு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா கடக ராசிக்கு குரு வந்துடுவார், குரு பகவான் வந்துடுவார். அப்போது தனுசுக்கு 8ஆம் இடம் அது. அப்போ தனுசுக்கு 8ஆம் இடத்தில் குரு வருவார்னா அந்த இடத்தில் யார் இருப்பார்னு நம்மளுக்கு புரியுது. அப்போது நம்ம டைரெக்டாக நேரடியாக பெயர்களை சொல்ல முடியாதே தவிர அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அது சொல்வீங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். அவர் இந்து மதத்தில் இருந்து வேற்று மதத்திற்கு சென்றவர் ஒன்று. ரெண்டாவது, கலைத்துறையை சேர்ந்தவர். அவர் பெரிய இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அவருடைய வாழ்க்கையே ஒரு விதமான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அவரை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே மிக மிக நேர்மையாக இருப்பார். மிக மிக நேர்மையாக இருப்பார். தமிழ்நாடு எதிர்பார்க்கறதே அதுதான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்றீங்க. கட்டாயமா அவர் நேர்மையாக இருப்பார். அவரிடம் மற்ற ஆட்கள் காரியத்தை எல்லாம் சாதிச்சிக்கவே முடியாது. கட்டாயமாக மக்களால் விரும்பப்படுவார். மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும். இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் நல்ல மறுமலர்ச்சியை கொடுக்கும். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே மக்களும் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. எல்லாரும் நாளைக்கு உங்க வீட்டை தேடி வருவாங்க. கட்டாயமாக. பரவாயில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எல்லாருமே இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, 2026 இப்படி இருக்கும், சனி பெயர்ச்சி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நடக்கலை அப்படின்னும் பொழுது மக்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தானே சார் இருக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அது உண்மை. இப்போ நீங்களும் அதில் ஒருத்தர் தானே. ஆமாம். அதனால் நீங்களும் தான் கேட்டுருந்தீங்க. அது ஒன்றும் இது கிடையாது. நான் எல்லாமே ஜோதிட கணக்கு பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லாமே கணக்கில் இருக்குது. அந்த 12 கட்டத்தை வைத்து பார்த்தால் இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு பேர். சரி, இப்போ உங்களோட இந்த அஸ்ட்ராலஜி படி இந்த 2026 இந்த மே ஜூனுக்கு அப்புறம் இந்த டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய ஏதாவது நல்ல இதெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கணிச்சு வச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு புதிய விவசாய விஷயங்கள்ல ஒன்று கண்டுபிடிக்கப்படும். அதனால் நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். மக்களுக்கு ஒரு நல்ல பயிர் தொழில் நல்லா முன்னுக்கு வரும். ரெண்டாவது, பெண்களுடைய அதிகாரம் அதிகமாகும்னா நிறைய அதிகாரமான பதவிகளில் அவங்க வர ஆரம்பிப்பாங்க. பெண்கள் வருவாங்க. ஏன்னா நம்ம ஜனாதிபதி வந்தபோது கூட நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், இந்த வருடம்
ஒரு பெண் தான் ஜனாதிபதியாக வருவார்னு நான் ஒரு சேனலில் பேசியிருக்கேன். சரி. அப்போது பெண்கள் அது போல் முக்கியமான பொறுப்பில் வருவாங்க இந்த வாட்டி. ஓகே. ஆமாம். அது மட்டுமல்லாமல் நம்ம சட்டசபைக்குள்ளேயே அதிகமான பெண்கள் வருவாங்க இந்த வாட்டியா? ஆமாம். அதிகமான முன்னெப்போது இல்லாததை விட அதிகமாக பெண்கள் வருவாங்க, கட்டாயமாக வருவார்கள். அதே போல் இந்த சட்டசபை தேர்தலுக்கு அப்புறம் சில கட்சிகள் காணாமல் போகும். அடுத்த சட்டசபை நல்ல பேர் எடுத்த கட்சி கூட காணாம போயிடும். காணாமல் போகும். காணாமல்னா மங்கி போகும். ஏதாவது குழு இருக்கா என்ன கட்சின்னு? அது சொல்வதில்ல. ஆனால் அதாவது எல்லாரும் பெரிய கட்சின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி மங்கி போகும். அதுக்குள்ளே பலவிதமான தலைவர்களுக்குள்ள, பெரிய தலைவர்களுக்குள்ள சில சண்டைகள் உண்டாகும். அதாவது மனபேதம், மன வேறுபாடு உண்டாகும். அவர்கள் பிரிந்து போவார்கள். இதுக்கு காரணமாக அமையப்போவதே அந்த நபரை அந்த கட்சி தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியாமல் போகும். ஏன்னா பெரிய தண்டனை ஒரு அந்த பர்சனுக்கு வரப்போகுது, அதை காப்பாற்ற முடியாதனால அவர் பிரிந்து போவார். ஓகே. ஆமாம். அதனால அவர் அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்ற யாரும் முன் வர மாட்டாங்க கட்சியில். அதனால் அவர் மனம் வெறுத்து போய் இந்த கட்சியை விட்டு நகரும். இப்போ நீங்கள் சொன்னீங்க வேறு மதத்தை உள்ள சார்ந்தவர் தான் வந்து அந்த ஆரம்பிக்கும் அந்த கட்சியில் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொன்னீங்க பதவிக்கு. இப்போ அவங்க கட்சியில் இருக்கிற பெண்கள் தான் இப்போ ஜாஸ்தி வருவாங்களோ பதவிக்கு? இல்லை. பொதுவாக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் 2 பேரும் உண்டு சட்டசபையில். 2 இடத்துலையுமே முன்னால் இருந்ததை விட ஒருத்தர் 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த வாட்டி அதிகமான மக்கள் வரப்போறாங்க, நிறைய பெண்கள் வரப்போறாங்க. பெண்கள் வரப்போறாங்க. அவங்களால புது திட்டங்கள் நிறைவேற்றப்படும். அது சிலவிதமான இந்த பெண்களுடைய இப்போ சமீப காலமாக பார்க்குறோம் இல்லையா, இந்த பாலியல் துன்புறுத்தல் அதெல்லாம் குறையும். அதற்காக ஒரு போராட்டம் நடக்கும். சூப்பர். ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். 2வது மதுபான கடைகள் மூடப்படும். என்ன சொல்றீங்க? உண்மை. அதோடைய அளவு குறையும். இதுலயே பெண்கள் சந்தோஷமாயிடுவாங்களே போராட்டத்தினால. பெண்கள் போராட்டம் நடக்கும் மதுக்கடைகளை மூட சொல்லி. அந்த போராட்டம்லாம் அரங்க போகிறது. இந்த 5 ஆண்டில் நீங்க பார்க்க போறீங்க பலவிதமான பெண்கள் போராடி மதுக்கடைகளை குறைப்பார்கள். மூடவே முழுசா மூட முடியலன்னா கூட குறைப்பாங்க. இல்லத்தரசிகளுக்கு ஏதாவது இருக்கா? இல்லத்தரசி மதுக்கடைகளை மூடினாலே இல்லத்தரசிகள்லாம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுடைய பெரிய கரும்புள்ளியே தான். ஃபைன் சார். கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போது எல்லாருமே வந்து இந்த ஜாதகம் இதெல்லாமே பார்க்குறதையும் தாண்டி நிறைய பேருக்கு இந்த ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இல்லை சார், இப்போது எனக்கு இந்த ஜாதகம் பார்க்கறதுனால நான் நல்லா தானே இருக்கேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, நான் என் வேலை பண்ணுறேன், நான் பாட்டுக்கு போகிறேன், நான் பாட்டுக்கு வரேன், எந்த ஒரு துன்பமும் யாருக்கும் நான் இது பண்ணல அப்படின்னும் பொழுது நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும், எனக்கு ஏன் கெடுதல் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது இல்லை சார்? நல்ல சரியான கேள்வி. காரணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் எந்தவித தவறும் செய்யலை, அப்போ நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும், அப்போ நல்லது தானே எனக்கு நடக்கணும். சரி, இப்போ உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, ஹெல்மெட்டு போட்டிருக்கீங்க, ஒன்வேல போல சரியான ரூட்டில் போகிறீங்க, எதிர ஒருத்தர் வேறு ஏதோ மது அருந்தி விட்டு வரார், உங்கள் மேலே கொண்டு வந்து வண்டியை மோதுறார். அப்போ உங்களுக்கு அடிபடுமா படாதா? படும். இதுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாவீங்க? ஆக மாட்டேன். அப்போது உங்களை பற்றி நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், எதிரே வருபவரை பற்றி நீங்கள் எப்படி முடிவு செய்ய முடியும்? சரி. அப்போ எதிரே வருபவர் இந்த மாதிரி வருவார்ன்ற முடிவை தான் ஜோதிடம் பார்க்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பொதுவாக மலைப்பாதைகள் எல்லாம் போனீங்கன்னா ஹேர்பின் பெண்டு, ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஜோன்னு போட்டிருப்பாங்க, விபத்து பகுதி. இது எதுக்கு போடுறதுன்னா, விபத்து நடந்து தான் ஆகும்னு அவசியம் கிடையாது, இந்த இடத்தில் எச்சரிக்கை தேவை
அப்படின்ற ஒரு அப்போ விஷயம். உங்களுக்கு எச்சரிக்கை தருவது தான் ஜோதிடம். ஓகே. இந்த நேரத்தில் பணப்பழக்கம் நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது, இதை சொல்லக்கூடியது தான் ஜோதிடம். பொதுவாக ஒரு வீடு பார்க்கும்போது நம்ம ஆர்கிடெக்டை போய் பார்க்குறோம், இன்ஜினியர்கிட்ட கன்சல்டன்சி பண்ணுறோம், ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோம், இதுக்கு எவ்வளோ டேக்ஸ் ஆகும் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் லைஃபையே பார்த்து கொள்ளக்கூடிய ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணணுமா வேண்டாமா? 20 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் நடத்தும்போது இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியுமா, அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையுமான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ இதுக்காக தான் ஜோதிடத்தில் போகிறோம். ஓகே. எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த எதிர்காலம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்குமே எதிர்காலத்தை பற்றி ஒரு அச்சம் இருக்க தான் இருக்குது, பயம் இருக்க தான் இருக்குது. அப்போ அதை நம்ம பார்த்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு நம்மளுடைய விபத்துக்களை குறைக்கலாம், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை குறைக்கலாம். இதுக்காக தான் ஜோதிடம். ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.